அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வேலிருக்க பைமை சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆடவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்த்தி இருக்குது நமக்கு தெரிஞ்சது தான். தற்போது வைத்துள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளால் இனி வருகின்ற காலங்களில் மிதுன ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைய போகுது, உங்களுக்கான சாதகமான பலன்கள் என்ன, கிரக நிலை சேர்க்கையால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்களும் மிதுன ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பேர் என்ன, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, எந்த மாவட்டம் என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு கலவையான பலன்கள் தான் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. குரு சனி கிரகங்களுடைய தாக்கத்தால் சில சவால்கள் கூட ஏற்படலாம். சில துறைகளில் முன்னேற்றம் கூட இருக்குங்க. தொழில் பொறுத்தவரை வேலை வியாபார துறைகளில் சில அழுத்தங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் புதிய வாய்ப்புகளும் உருவாகிடுமா. சவால்களை நீங்கள் சமாளித்து உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி முன்னேறுவீங்க. குடும்பத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடுகள் கூட உறவினர்கள் வழியில் வரலாம். பொறுமையாக நீங்கள் இதை பேசி தீர்த்துக்கணுங்க. காதல் உறவாக சிறப்பாக அமைய போது திருமண வாழ்க்கையில் சில தீவிரமான தருணங்களும் கூட வந்து சேரலாம். பொருளாதார நிலையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் தான் இருக்கும். நிதானமாக பணத்தை கையாளுவது ரொம்பவே நல்லதுங்க. நிதி நிலைமையை மேம்படுத்தும் வகையில் நீங்கள் திட்டமிட்டு பணத்தை செயல்படுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். வழக்கமான உடற்பயிற்சி தியானம் செய்வது ரொம்பவே நல்லது. தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த மாதத்தில் மிதுன ராசிக்கு நடக்கக்கூடிய கிரக நிலை மாற்றங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/8/25 அன்று ராசியில் இருந்து புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 17ஆம் தேதி தாங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுகிறாரா. 21ஆம் தேதி சுக்கிரன் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 25ஆம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு புதன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதங்கள்னே திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது இல்லைங்க. இந்த கிரக நிலையால ராசியில புதனும் குரு சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியனும் அமைஞ்சிருக்கு. தைரிய வீரிய ஸ்தானத்துல கேதுன்னு, சுகஸ்தானத்துல சந்திரனும், செவ்வாய் பாகியஸ்தானத்துல சனின்னு, ராகுன்னு கிரக நிலைகள் அமைந்திருக்குங்க. இந்த கிரக நிலையிலால இந்த மாதத்துல உங்க ராசியில பாத்தீங்கன்னா சாதகமான பலன்கள் தான் அதிகம் கிடைக்க போகுது. நீங்க பாத்தீங்கன்னா மன திருப்தியோட தான் செயலாற்ற போறீங்க. புத்தி சாதுரியத்தின் மூலம் உங்களுக்கான காரிய வெற்றி உங்களுக்கு கிடைத்திடுங்க. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்கள் முன்னாடி நீங்க மதிப்பும் புகழுடன் காணப்படுவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு இருக்க செய்யும். தொழில் பொறுத்தவரை வியாபார முன்னேற்றக்கான நீங்கள் புதிய திட்டங்களை தீட்ட போறீங்க. உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவங்களுடன் உற்சாகமாக நீங்கள் செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்க போறீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா புதிய பதவியிலேனா பொறுப்புகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ரொம்பவே உற்சாகமாக காணப்படுவாங்க. பெண்களுக்கு மன திருப்தியுடன் செயல்படுவதால் நீங்கள் உங்களுக்கான காரியங்களை சாதகமான பலன் பெற போகிறீங்க. மேலும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கட்சி தலைமையில் உங்களுக்கான நம்பிக்கை பெற போகிறீங்க. கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிடும். மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாக படிப்பது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் படித்தால் அதிகப்படியான மதிப்பெண்களையும் பெற போறீங்க. தற்போது தாங்க கடக ராசியில இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து சிம்ம ராசிக்கு பிரவேசமாகிறாரு. சுக்கிர பகவானும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு பிறகுதான் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு வராரா. கன்னியில செவ்வாய்னு, கும்பத்தில் ராகுன்னு, மீனத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்க போகிறாங்க. இந்த வகையால் உங்கள் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் என்னென்னு தொடர்ந்து நாம் தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் வந்து அமர்ந்திருக்கிறதால ராசியில் குரு மட்டுமே அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு குழப்பானமான சூழ்நிலை தான் ஏற்படுத்தி தரப்போறாது. இதனால் உங்களுக்கு அசதியாக காணப்படுவீங்க. உங்களுக்கு இப்போது குரு சுக்கிரன் யோகமும் வந்திருக்கு. பணத்தை தரக்கூடிய சுக்கிரனும் குருவும் ராசியில் இருப்பதால் நீங்கள் அபரிவிதமான உங்களுக்கான பணவரவு இருந்துடுங்க. செய்யக்கூடிய தொழிலை நீங்கள் திடீர் வளர்ச்சி உருவாகிடும். மேலும் பார்த்தீங்கன்னா
தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கான மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுங்க. இதனால் பணவரவு பார்த்திங்கன்னா அதிகப்படியாக இருக்கலாம். விரையாதிபதியாக சொல்லக்கூடிய சுக்கிரன் இருக்கிறாரு. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகிடும். இல்லைனா புதிய வேலை இல்லைனா இடமாற்றத்திற்காக காத்து கொண்டு இருப்பவங்களுக்கு ஒரு நல்ல காலம் வந்துடுச்சுங்க. மல்டிநேஷனல் நிறுவனங்களில் உங்களுக்கு வேலை கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணம் சம்பாதிப்பது தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகம் தோன்றிடும். பெரிய அளவில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் உண்டாக போகுதுங்க. வாழவே முடியாதுன்னு ரொம்பவே மனம் வேதனை அடைந்தவங்களுக்கு எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு எதிர்நீச்சல் போடக்கூடிய தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள பிறந்துடுங்க. மேலும் இந்த மாதத்தில் தாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அனுகிரகத்தால் நல்ல பணவரவு உங்களுக்கு உண்டாகிடும். நல்ல வேலையில் நீங்கள் தனவரவை பெற போகிறீங்க. பேச்சாளர்கள் எழுத்தாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பேரும் புகழும் கிடைத்திடுங்க. கலைஞர்களுக்கு பொறுத்தவரை இந்த மாதத்தில் அபரிமிதமான பணவரவு உண்டாகிடும். மேலும் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இந்த காலத்தில் 3ல் அமர்ந்திருப்பதால் நல்ல நன்மைகள் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைத்திடுங்க. அக்கப்பக்கத்தினரிடம் இருந்து வந்த சண்டை பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகர் பெருமாளை வழிபாடு செய்வதோ அவருடைய நாமங்களை உச்சரித்து வருவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை ஏற்படுத்தி தருங்க. குடும்ப வாழ்க்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தம்பதி வாழ்க்கையில் குறைபாடு ஏற்படலாம். 6ல் இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் வீட்டில் இருக்கக்கூடிய பழுதுகளை நீங்கள் சரி செய்ய போகிறீங்க. நீண்ட நாட்களாக அப்படியே போட்டு கிடந்த பொருட்களை நீங்கள் சரி பார்க்கக்கூடிய ஒரு காலம் தாங்க இது. மேலும் பார்த்தீங்கன்னா வெளியில் பகைமை ஏற்படுவதற்கான சகோதரர் வழியிலையும் பகைமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 4ல் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர சனி பார்ப்பதால் வீட்டில் பழுதுகள், வாகனங்கள் பழுதுகள், சொத்துக்கள் பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக ரொம்பவே இருக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்த வேண்டுங்க. மிதுன ராசிகளுக்கு பொதுவாகவே தாங்க சகோதரர்களுக்கு உடன் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்க போகுது. செவ்வாய் 4ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் சனியும் பார்ப்பதாலும் தான் சகோதரருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுதுங்க. வீடு கட்டுபவங்க கட்டுமானங்களில் பாதிப்பு வரலாம். அதனால் வீட்டு விஷயங்களை வேலை செய்யும்போது சரியாக கணக்கு வழக்குகளை பார்த்து செய்வது ரொம்பவே நல்லதுங்க. முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய நிலைமை வரலாம். இல்லை நெஞ்சுவலி ஏற்படக்கூடிய நெஞ்சுவலி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்தை கவனமாக கவனித்துக் கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராசிலே அமர்ந்திருப்பதால மகள் வாழ்க்கையில உங்களுக்கான யோகம் உண்டாகிடும். பெண் தொழில் முனைவர்களுக்கு ஒரு நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி ஏற்பட போகுதுங்க. பெண் பிள்ளைகளுக்கு திருமண வரங்கள் கைகூடி வரப்போகுது. பொழுதுபோக்கு விஷயங்களை நீங்கள் அதிகம் நாட்டம் செலுத்துவீங்க. வீட்டு கடன் வாங்குவது, படிப்புக்கான வாங்குவதுன்னு எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி பெறுவீங்க. குரு ராசியில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் சில சலனங்கள், எதிர்பார்ப்புகள், நெருக்கடிகளை சந்திக்க நேரிடலாங்க. வேலை பார்க்கும் இடத்துல நெருக்கடி கூட ஏற்படலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் குரு சக்கரன் பார்வை இருப்பதால் உங்களே காப்பாற்றி விடுவார். எந்தவித பயமும் நீங்கள் பயப்பட வேண்டாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் புதிய அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. இல்லையா, புதிய வீடு வாங்க வேண்டும்னு ஆசை இருக்கா? அதற்கான ஒரு நல்ல காலம் தாங்க இது. அதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா வெற்றியாக முடியுங்க. செவ்வாயில் 4ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் சொத்து வாங்கும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும். மூத்த சகோதரரிடம் நீங்கள் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இடமாற்றங்கள் வரக்கூடிய நேரம் எதுங்க. விரயமான பொருட்கள் மீண்டும் உங்கள் கைக்கு சேரப்போகுது. இழந்த காதல் பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய காலமாக இருக்குது. விட்டு போன திருமண சம்பந்தம் கூட மீண்டும் சேரப்போகுது. அதனால் இந்த தடவை நீங்கள் திருமணத்தை பொறுத்தவரை சற்று எச்சரிக்கையாக ஒவ்வொரு விஷயத்திலும் செய்து திருமணத்தை சிறப்பாக நீங்கள் அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் தாங்க. மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதங்கள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பகைவர்கள் தொல்லை சற்று குறைந்திடுங்க. நீதிமன்ற அலைக்கழித்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவு வந்தடையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் வசிப்பிடங்களை மாற்றக்கூடிய நேரம் வரலாம். அடிக்கடி வீடு மாற்றுவங்களுக்கு நிரந்தரமாக வீட்டில் தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. பயணங்களின் போது நீங்கள் கவனமாக இருக்கணும். பயணத்தின் போது கையில் இருக்கக்கூடிய பொருட்களை தொலைக்கக்கூடிய நேரமும் ஏற்படலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொள்ளுங்க. அரசாங்கத்தால் தொல்லைகள் கூட வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா மேலதிகாரியுடைய பேச்சை கேட்டு நடப்பது ரொம்பவே நல்லது. இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம வேலியிருக்க பைமை சேனலுடைய
பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் எந்த ராசி நண்பர்கள்னு மறக்காமல் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.